உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க வசனம் சொல்கிறது இங்கே வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்துல, நான் இனி உலகத்தில் புரிந்து கொள்ளணும் எதற்காக ஆண்டவர் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? 11ஆம் வசனம் வாசிங்க. நான் இனி உலகத்தில் இரேன். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு
நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஆமென். நீர் உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு தம்முடைய பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார். உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும். பிதாவே, நான் உம்மிடத்தில் வருகிறேன், ஆனால் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, உலகம் பாவத்துக்குள்ளும் பிசாசுக்குள்ளும் கிடக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை, உம்முடைய ஜனத்தை, உம்முடைய சீடர்களை நீங்கள் பாதுகாக்கணும் என்று சொல்லி பிதாவிடத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறார். வாசிக்கிறோம் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க அல்லேலூயா. மகிமையுள்ள வார்த்தை. பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களில் எல்லாரையும் நான் காத்து கொண்டு வந்தேன். கேட்டின் மகன் கெட்டு போனான். யார் கெட்டு போனா? சத்தமா சொல்லு. முக்கியமானது. யார் கெட்டு போனா? ஆண்டவர் சொல்ற கேட்டின் மகன். அவன் கேட்ட விரும்புகிறவன். இயேசுவோட கூட இருந்தா கூட அவன் 30 வெள்ளிக்காசு மேலதான் அவனுக்கு ஆசை இருக்கும். கண்களால் பார்க்கிறான், மரித்தோரை எழுப்புனதை பார்க்கிறான், லாசருவை எழுப்புனதை பார்க்கிறான், 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்ததை பார்க்கிறான், குருடரை சுகமாக்குனதை பார்க்கிறான், செவிடரை ஆண்டவர் சுகமாக்குனதை பார்க்கிறான். அவன் கண்ணால பார்க்கிறான். கூடவே கேஷியரை வேற. யூதாஸ் விளையாட்டுல அவன் தான் படிச்சவன். யூதாஸ் படித்தவன், கணக்கு பார்க்க தெரிந்தவன். பாக்கி ஆளுகளுக்கு அது தெரியாது. மீன் பிடிக்கத்தான் தெரியும் பேதுருவுக்கு. யாக்கோபு, யோவான் அவங்களாம் மீனவர்கள் தான். பெரிய கேஷியர் கிடையாது. புத்திசாலியா கணக்கு போட தெரியாது. சொல்லுங்காமே. என்ன சில ஆட்கள் ரொம்ப பணத்தில் கணக்கு போடுறாங்க. இந்த 10 காசு நம்ம இதில் போட்டுக்கலாமே பாஸ்டர், இந்த 10 காசு வேஸ்ட் பண்ணிட்டீங்களே பாஸ்டர், இந்த 10 ரூபாயை நம்ம கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சிருக்கலாமே பாஸ்டர். எதுக்குன்னு கேட்குறேன். பெட்டிக்கு ஆணி அடிக்கவா? இல்லை, பெட்டியில் ஆணி அடிக்கிறதுக்கா? எதுக்குன்னு தெரியல. இந்த சாசு யூதாசுக்குள்ள இருந்தது. பைபிள் சொல்லுது. சொல்லுங்காமே. அவ சேர்த்து வச்ச பணம். வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், அந்த பரணி இருக்கு பாருங்க, அது என்னது? ஊத்துனால தலையில அந்த பரிமள தைலத்தை வச்சு கல்யாணம் நடத்திடலாம். அவ்வளவு செலவு. ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஒரு 5 லட்சம் ஆகுதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. சாதாரண 5 லட்சம் ரூபா ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு. அந்த பரிமள தைலம் அவ்வளவு விலை கூடுனது. பரிமள தைலத்தை வைத்து ஒரு கல்யாணம் வீடு வாசல்லாம் கட்டிடலாம். வசனம் சொல்கிறது, அவள் பாவியான ஸ்திரீ. இப்போ மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. பேங்க்ல பணம் போட்டு வைக்க முடியாது. இப்போ மாதிரி பேங்க் கிடையாது. வர்ற பணத்தை எல்லாம் ராஜாக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது தான் பரிமள தைலம். அது விலை கூடினது, ஈஸியாக கிடைக்காது. இந்த பரிமள தைலத்தை அவள் சேர்த்து வைத்திருந்தாள். சொல்லுங்க ஆமென். பரிமள தைலத்தை அவளுடைய எதிர்காலத்துக்கு வச்சிருந்தது. பரிமள தைலம் எதிர்கால வாழ்க்கைக்கு பரிமள தைலம். அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. இப்ப இயேசு கிறிஸ்துவிடத்தில் மன்னிப்பை, அவருடைய அன்பை, அவருடைய அந்த வெளியேற பெற்ற மன்னிப்பை பெறணும், பரலோகத்துக்கு போகணும் அவ விரும்புகிறாள். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே வர்றா. ஒன்றும் யோசிக்கல. நம்ம எவ்வளவு யோசிப்போம் நம்ம. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் நம்ம நாட்டில் சொல்லி வச்சிருப்பாங்க, எச்சி கையில் காக்கா விரட்டான் ஐயா. ஏன் எச்சி கையில் காக்கா விரட்டினாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முடிச்சிருவோம். ஏன் சார் எச்சி கையில் ஏன் காக்கா விரட்டுறான்? அவன் உதறினான்னா அந்த பருக்கையை தின்னுட்டு காக்கா பிழைச்சிடக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். அது பசியில் இப்படி கையை உதறினார்னா 2 பருக்கை விழுகுமே, நம்ம சாப்பிடுவோமேன்னு அந்த காக்கா உயிரோட பிழைச்சிருச்சுன்னா என்ன செய்யறது? காக்கா பிழைச்சிடக்கூடாதுன்னு ஒரு கையை கழுவிட்டு தான் காக்காயை விரட்டுவான். நம்ம நாட்டில் சொல்லி வச்சிருக்கான், எச்சி கையில் காக்கா விரட்ட மாட்டான் ஐயா, கையை கழுவிட்டு தான் விரட்டுவான். ஏன்னா காக்கா அந்த 2 படுக்கையை சாப்பிட்டு உயிரடைஞ்சிருச்சுன்னா சொல்லுங்காமே. ரொம்ப பெருசாவெல்லாம் கணக்கு பார்த்து ஒன்றும் மிஞ்ச போறது இல்லை. தேவவசனம் சொல்லுது, அவள் அந்த ஸ்திரீ அப்படியே ஊட்டுகிறாள் பரிமள தைலத்தை. கல்யாணம் நடத்தலாம், வீடு வாசி, பெரிய பணம் உள்ளது. அந்த பரிமள தைலம் வீடு பூரா அப்படியே ஓடுது. கரெக்டா பைபிள் சொல்லுது, யூதாஸ் இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த வீண் செலவு இதை விற்று 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. வேற யாரும் சொல்லல, யூதாஸ் தான் சொல்றேன். இந்த தைலத்தை விட்டுருந்தோம்னா 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. இந்த வீண் செலவு என்னத்திற்கு? சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஊற்றின ஸ்திரீ ஆண்டவர் மேல ஊற்றினாள். கூடவே இருக்கிறான் பாருங்க யூதாஸ். அவருக்கு ஆண்டவராகவே தெரியல. கூட இந்த யூதாஸுக்கு இயேசுநாதர் ஆண்டவரா தெரியல. சொல்லுங்க ஆமென். ஆனா அந்த பாவியான ஸ்திரீக்கு அவர் கர்த்தர், அவர் மன்னிக்கிறவர், பரலோகத்திலிருந்து வந்தவர், பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர், எல்லாத்தையும் விட்டுட்டு பரலோகத்தை விட்டு என்னை தேடி வந்தவர், பாவியை ரட்சிக்க வந்த இயேசு. அவ அப்படியே ஊத்திட்டா. சொல்லுங்க அல்லேலூயா. ஊத்திட்டு தன் தலை மயிரால் பாதங்களை. அந்த வீடு முழுவதும் பரிமளத்தினால் நிறைந்தது. யூதாஸ் சொல்லும்போது இந்த வீண் செலவு என்னத்திற்கு? வசனம் இருக்கா? நீங்க படிச்ச ஞாபகம் இருக்கா? சீக்கிரம் வாசி. அப்பொழுது அவருடைய சீடரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறோம். அப்படி வாசிக்க கூடாது. அவருடைய சீடரில் ஒருவனும். அப்படி கமா போட்டு வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறோம். அவருடைய சீடரில் ஒருவனும்
அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடாமல் போனதென்ன என்றான். தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றால் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். பைபிள் எவ்வளவு மகிமையா சொல்லுது பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இவன் ரொம்ப அக்கறைப்பட்டு சிலர் ரொம்ப அப்படியே இதை வித்து ஏழை கொடுத்துருக்கலாமே, இதை வித்து அவர் 4 பேர் சோறு போட்டுருக்கலாமே, இந்த வித்தம்னா இந்த சட்டையை கொடுத்துருக்கலாமே, இந்த ஏழைக்கு நம்ம அது பண்ணியிருக்கலாமே. ஆனால் உண்மை அது கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் கொடுக்குறத இதை வச்சே நம்ம அவர் எப்படிப்பட்ட தயாளர்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பார்த்து என்ன பேச்சு, இதை வித்து நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே, அதை வித்து 4 பேருக்கு சோறு போட்டுருக்கலாமே, இவரை வித்து 2 பேருக்கு சட்டை வாங்கி கொடுத்துருக்கலாமேப்பா, நீ என்ன கொடுத்துருக்க முதல்ல இது வரைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தெளிவோடு கூட இந்த யூதாஸ், அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தான். ஏசு தான் அதை கொடுத்துருந்தார் அவன்கிட்ட, இந்த அதை வச்சுக்க, நீ தான் பொருத்தமான ஆள், ஏன்னா உனக்கு ஜெப சிந்த, ஆத்மாக்களை பற்றிய சிந்த, அழிந்து ஒரு ஆத்மா அற்புதம் செய்யணுமே, சோப்படுறது, அந்த சித்தையெல்லாம் உனக்கு கிடையாது, அதனால இந்த பணப்பையை வச்சுக்க நீ. சொல்லுங்க அல்லேலூயா. 12 சீடர்களை கரெக்டாக பார்த்து பணப்பையை அவனிடத்தில் கொடுத்தார். தெரிஞ்சுக்கணும், உனக்கு ஜெபம் விருப்பம் இருக்காது, ஊழியம் விருப்பம் இருக்காது, ஆத்மாதாயம் விருப்பம் இருக்காது, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறதெல்லாம் விருப்பம் இருக்காது, நீ கரெக்டாக கணக்கு மட்டும்தான் போடுவேன், அதனால இந்த பணப்பை நீனே வச்சுக்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவன் திருடனானபடினாலும் கூடவே இருந்திருக்கிறான் இயேசுவோட. அவன் எவ்வளோ திருடனான்னு தெரியலையே, சொல்றார் பாருங்க பைபிளில். நான் சொல்லலை, பைபிள் தான் சொல்லுது. அவன் திருடனானபடினாலும், ப்ளீஸ் லிசன், அவன் எவ்வளோ திருடினானோ என்ன செஞ்சானோ அது நமக்கு பைபிளில் சொல்லலை, அதை ஆண்டவர் சொல்லி வைக்கல. ஆனால் ஒரு அட்ரஸ் யூதாஸ்க்கு இருக்கு, அவன் திருடன். சொல்லுங்க ஆமென். நம்ம அதை ஆராய்ந்தே பார்த்ததில்லை. ஏசுநாதருக்கு வர்ற காணிக்கையெல்லாம் எங்கே போச்சுன்னா யூதாஸ் கையில் தான் போச்சு. அவருடைய ஸ்திரீகள் பின்னாடி வந்தவர்கள் எல்லாம் காணிக்கை கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பின் சென்ற ஸ்திரீகள் அவரிடத்துல காணிக்கை கொடுத்தாங்க. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் அவரை பின் சென்றார்கள்னு வசனம் சொல்லுது. தங்கள் ஆஸ்தியை விற்று அவருக்கு ஊழியத்தை கொடுத்தாங்க. ஏன்னா 12 பேரும் சாப்பிடணும். ஏசுநாதர் தனக்கு அற்புதம் செய்யவே இல்லை. பைபிள் நல்லா புரிந்து கொள்ளும். சொல்லுங்காமே, 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தாரு ஒழிய தனக்கும் தன் 12 சீடர்களுக்காகவும் ஒரு கல் எடுத்து ஒரு அப்பத்தை எடுத்து அவர் அப்படி செய்யலை. அவர் மாதிரி சாதாரணமாக வாழ்ந்தார். அவரும் நம்மளை போல தான். சொல்லுங்க ஆமே. 12 சீடரோட ஊராக போறாரு. பெத்தானியாவுக்கு வந்தால் லாசர் வீட்டில் தங்குறாரு, அங்கே சாப்பாடு. அவருக்கும் 12 பேருக்கும் 3 நேரம் சோறு சாப்பிடணும். பசிக்காதா பிரதர்? பசிக்காதா? ஏசுநாதருக்கு பசிக்காதா? இல்லை பேதருக்கு பசிக்காதா? ஒருத்தர் மீன் பிடிக்கிறாள் இவ்வளோ சாப்பிடும். நம்ம தான் நாசுக்கா 2-3 சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். மீன் பிடிக்கிற பலசாலிகள்லாம் நீங்கள் சாப்பாடு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தடவை ராமேஸ்வரத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். ராமேஸ்வரத்துக்கு பிரசங்கம் பண்ண நல்ல பெரிய தென்னந்தோப்புக்கு நடுவில் எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அப்போ தான் பார்த்தேன் மீனவர்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்தேன். நம்ம அப்படி தொட்டுக்கிட்டு ஒரு நகரை அப்படி நோண்டிக்கிட்டு ஒரு கிழங்கான நோண்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம்ல. அவர் சாப்பிட்டது தான் இங்கே வருது. அவன் மீனவன் சாப்பிட்டதை பார்த்து ஆத்தாடி யானைக்கு சோறு போட்ட கதை. அவ்வளோ வேலை. அந்த போட்டில் வலையை இழுத்து கொட்டான் பாருங்க. நம்மளுக்குலாம் முடியாது, மயக்கம் மட்டும் வந்துடுவான். அசராமல் நின்று கடலை இழுத்து அள்ளி கொட்டி கொண்டு வருவான். அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவான். அதுக்கு தகுந்த மாதிரி பலன் வேணும்ல பிரதர். நம்ம என்ன பேனா பிடிச்சி எழுதுற ஆளா? அதெல்லாம் யூதாஸ்கிட்ட இருந்தா வச்சுக்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ வருகிற தங்கள் ஆஸ்திகளால் கர்த்தருக்கு ஊழியம் செய்தாங்க. எவ்வளவு பாக்கியம் எழுதியிருக்கார் பாருங்க. தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்த ஸ்திரீகள் அவருக்கு பின் சென்றார்கள். அந்த பணத்து பொறுப்பு பூராமே யூதாஸ் தான். அவன் எவ்வளவு திருடுனா எங்க பதுக்கினாங்கிறத மட்டும் பைபிள் சொல்லலை. ஆனால் பைபிள் ஒன்று சொல்லுது, அவன் திருடனானபடினாலும். சொல்லுங்க அல்லேலூயா. திருடனா இருந்தான், பணப்பையும் கையில் வைத்திருந்தான். ஆண்டவர் அதை கேட்கல, இந்த நீனே வச்சு. அது பெரிய துரோகம். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பண்ணானோ தெரியல, ஆனால் நீதியோடு நடக்கலை. அவன் திருடனா இருந்தான், பணப்பையை வைத்து அதே எண்ணம் தான். இப்போ தன் எஜமான காட்டி கொடுத்தா அதில் ஒரு 30 காசு கிடைக்குமே, அங்கே போயிட்டான். நான் ஒரு நாள் நினைத்தேன், நன்றி இருந்துச்சா, பணப்பையே நம்மளை நம்பி கொடுத்தாரே, ஒரு கணக்கு வழக்கும் கேட்கலையே. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கணக்கு வழக்கு கூட ஒன்றும் கேட்கலையே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனாலும் கூட தன் ஆண்டவரை காட்டி கொடுத்தா அதில் ஒரு 30 காசு கிடைக்குமே. தயவுசெய்து பைபிள் தியானிங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் தங்காது, அப்படிலாம் ரொம்ப தங்காது. தேவனுக்கு பயந்து நடங்க. கர்த்தருடைய மனுஷன் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், கணக்கு ஒப்புவிக்கிறவளா இருக்கு. தன் ஆண்டவரை காட்டி கொடுத்தா அதில் ஒரு 30 காசு கிடைக்குமே. 30 காசுனா நீங்கள் ஈஸியாக நினைச்சிடக்கூடாது. அதனால தான் சொல்லுகிறான் அவன். யூதாஸ் புத்திசாலி, தெளிவாக சொல்கிறான். இதை விற்று 300 பணத்துக்கு விற்றுருக்கலாம். 300 பணம் 10 மடங்கு விலை கொண்டது. இந்த பைத்தியக்காரி இப்படி ஊத்துறாளே, பைத்தியம் பிடிச்சவ, புத்தி இல்லாதவ, கணக்குப்பட தெரியாதவ, எத்தனை தலைமுறைக்கு வச்சு சாப்பிடலாம், வீடு வாசல் கட்டலாம், கல்யாணம் பண்ணி எப்படி சூப்பராக இருந்திருக்கலாம். கொண்டு வந்து தரையில் ஊற்றி விடுறாளே, புத்தியே இல்லை இவளுக்கு, தரையில் கொண்டு வந்து ஊத்துறாளே. சொல்லுங்க ஆமே. இயேசு அமைதியாக சொன்னார், இவளை விட்டு உன் இருதயம் வேற, இவன் இருதயம் வேற.
நீ உன் எஜமானே காட்டி கொடுக்க சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருக்க, அதனால நீ பிரச்சனை இல்லை. இவளை விட்டு இவள் செய்தது எங்கெல்லாம் உலகத்துல எங்க பிரசங்கம் பண்றாங்களோ அங்க பூரா இவளை சொல்லுவாங்க. இவள் செய்தது சொல்லப்படும். தன் ஆண்டவரை எவ்வளவு நேசித்தாள் என்பதை பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும். சொல்லுங்க ஆமென். உலகம் இருக்கிற வரைக்கும் இவள் செய்தது அறிவிக்கப்படும். இவளை விட்டுவிடு. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்போதும் உங்களிடத்தில் இரேன். ஏன்னா என்னை நேசிக்கிற இருதயம் உங்களுக்கு கிடையாது. என்னை நேசிக்கிற இருதயம் உனக்கு கிடையாது. கணக்கு பார்க்குற இருதயம் தான் உனக்கு இருக்கு. அதனால இவளை விட்டுரு. நீ இந்த கணக்கில் வரமாட்ட. சொல்லுங்க ஆமென். நீ இந்த கணக்கில் வரமாட்ட. தேவனை நேசித்து அவள் செய்தது உலகமெல்லாம் சொல்லப்படும். வாசிங்க பாப்போம் இந்த வசனத்தை. அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை இவள் வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதே அவள் செய்தது எல்லாருக்கும் சொல்லப்படும். அது எழுதப்பட்டிருக்கா? சரி, இன்னொரு பகுதியில் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே வாசிக்கிற ஆண்டவர் சொல்கிறார், கேட்டின் மகன் கெட்டு போனான். என்ன மகன் கெட்டு போனானா? அதை மனதில் வைங்க. பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், வரவு செலவு செய்கிறவளா இருக்கலாம், மனைவி பிள்ளைகளை கவனிக்கிறவளா இருக்கலாம், பண பொறுப்பு உங்ககிட்ட இருக்கலாம். தேவன் அதை பார்க்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் அதை கவனிக்கிறார். கேட்டின் மகன் கெட்டு போனான். கேட்ட விரும்புகிறவன் கெட்டு போனான். கேட விரும்புகிறவன் கெட்டு போனான். இயேசு சொல்லுகிறார் தன் வாயினால, கேட்டின் மகன் கெட்டு போனான், மற்றவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அவனை காக்க முடியல? அவன் கேட்ட விரும்புறான். ஏன் அவனை கொண்டு வர காப்பாற்ற முடியல? அவன் கேட்ட விரும்புகிறான். அப்ப கேட விரும்புகிறவர்களை யாருமே காப்பாற்ற முடியாது. இயேசு சொல்லுகிறார், கேட்டின் மகன் கெட்டு போனான், மற்றவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன். மற்றவர்களை நான் அப்ப கேடு பாவம் துணிஞ்சு கேடையும் பாவத்தையும் விரும்புகிறவர்களை காக்க முடியாது. கேட்ட விரும்புகிறவர்கள் கெட்டு அழிவார்கள். யூதாசுடைய முடிவை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், கேட்ட விரும்புகிறவன் அவன் கெட்டுத்தான் போவான். நீங்க அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் விருப்பம் கேடு பாவம். துணிந்து பாவத்தை விரும்புவான், துணிகரமா அதை விரும்புவான், அதை சரின்னு சொல்லுவான். நான் செய்யறது சரி, இது பாவம், அதை ஒத்துக்க மாட்டான். ஆகவேதான் மிக முக்கியம் ஆண்டவர் சொல்கிறார், கேட்டின் மகன் கெட்டு போனான் எல்லாமல் மற்றவர்கள் எல்லாம் நான் என்ன செய்தேன்? காத்து கொண்டு வந்தேன். கடைசியாக ஒரு வார்த்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல. ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கொஞ்சம் முடிச்சிருவோம். கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. சொல்லுங்க அல்லேலூயா. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க. சத்தியம் முழுவதும் வருது. நம்ம மற்ற மனுஷரை பார்த்து அவர் மாதிரி இவர் மாதிரி அந்த எண்ணம் வரக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் மாதிரி ட்ரெஸ், அவர் மாதிரி மேக்கப், அவர் மாதிரி வேஷம், அவர் மாதிரியே ஜன்னல் வச்சது, என்ன ரொம்ப துக்கமா இருக்கு. சமீபத்தில் பார்த்தோம்னா இங்கிருந்து கிழிச்சிருக்கேன், எல்லா இடமும் கிழிச்சிருக்கேன் பேண்ட்டை. நான் ஏதோ எலி கடிச்சிருச்சாக்குன்னு பார்த்தா ஆணும் பொம்பளை பிள்ளை முதற்கொண்டு இங்கே கிழிச்சிட்டு தெரியுது. அது ஃபேஷன் சொல்லுது. என்னுடைய மனைவி தான் ஒரு நாள் சொல்லும்போது சொன்னாங்க, வெள்ளைக்காரனை பார்த்தோம்னா இங்கே வரைக்கும் கட்டி டை கட்டியிருக்கான், கோட்டும் போட்டு உள்ள சட்டை போட்டு, அதுக்கப்புறம் வெள்ளை சட்டை இது வரைக்கும் போட்டு, அதுக்கு பிறகு கோட்டு போட்டு இங்கே டை கழுத்து வரைக்கும். நியாயமாக பெண்களுக்கு இப்படி கட்டினா தேவையில்லை, அது நல்லாயிருக்கும். ஆம்பளைக்கு இங்கே வரைக்கும் டையை கட்டிட்டு பொம்பளை கூட்டிகிட்டு போகிற பொம்பளை பார்த்தோமா, என்னத்தை சொல்ல, அது குனியவும் முடியாது, நிமிரவும் முடியாது. மேலேயும் மேலேருந்தும் துணியை குறைச்சிருச்சு, கீழே இருந்தும் துணியை குறைச்சிருச்சு. அது ஒரு பாஸ்டர்கள் தான் ஒரு சிலர் தான் திட்டுறாங்க. சர்ச்சுக்கே வராது, அடுத்த ஆளுக்கு எடுக்காது போயிரு. சில பாஸ்டர்கள் அங்கே திட்டுறாங்க, இப்படி வராதே, நீ எதுக்கு சர்ச்சுக்கு வர்ற? சர்ச்சுக்கு வர்றது காரணம் என்ன? அப்படி திட்டுறாங்க வயசான பாஸ்டர்கள். நான் ஆங்கில பிரசங்கம் கேட்பேன், நீ எதுக்கு வர்ற, என்ன நோக்கம், நீ சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன நோக்கம்? திட்டுறாங்க. சர்ச்சுக்கு கடவுளை ஆராதனை செய்ய வர்ற, சந்திக்க வருகிற, தேவ பக்திக்காக வருகிற, அவர்கிட்ட இறக்கத்தை மன்றாடி ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள வர்ற, நீ என்ன விதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற, என்ன நோக்கம்? பிடிச்சி திட்டுறாங்க. ஒரு சில பாஸ்டர் ரொம்ப 100ல் 1 2 வயசான ஆட்கள், நீ வராமல் போயிருந்து திட்டுறாங்க. ஆனால் பெரும்பான்மை அப்படி கிடையாது. கவனிக்கிறதா? சொல்லுங்காமே. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுத்து வளருங்க. அது முதிர் வயது வரைக்கும் இப்படி தான் நம்ம கிறிஸ்தவர், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் துணி போடணும், இப்படி தான் இருக்கணும். இவனை பார்த்து அவனை பார்த்து, நடிகையை பார்த்து குப்பேன் சுப்பேன் அவனை பார்த்து கற்றுக்கிறது நம்ம அடிமை, சாசுக்கு அடிமையா? நம்ம ஒழுக்கத்தில் சிறந்தவனா? நடிகர்கள் கேட்குறேன், ஒழுக்கத்தில் சிறந்தவனா இல்லை ஒரே மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கானா? நடிகர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் நாட்டுக்கு? ஒருத்தன் 100 பேரை அடிக்க முடியுமா? ஒருத்தன் 10 பேரை தான் அடிக்க முடியுமா? இந்த பைத்தியக்காரன் நம்பி உன் பிள்ளை போவானாலும் உன் பிள்ளை வளர்ப்பு சரியில்லை, அவ்வளோதான். பிள்ளைய நீ வளர்த்தது சரியில்லை, பிள்ளைய ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, கர்த்தருடைய வேதத்தை நீ போதிக்கல.
யாரை பின்பற்றணும், யார் பின்பற்ற தகுந்தவன் நீ சொல்லிக் கொடுக்கலைன்னா யுவர் அன்ஃபிட். உன் பிள்ளைகள் நீ வளர்க்க தகுதி இல்லை. உன் பிள்ளை யார் பின்பற்றான்? ஒரு நடிகன், யாரோ ஒருத்தன், ஒரு நடிகனை பின்பற்றுவானான்னு உன் பிள்ளையுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்லுகிறார், சொல்லுங்க ஆமென். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. நான் உலகத்துக்குரியவன் அல்ல, அதுபோல நீங்கள் உலகத்தார் அல்ல. வாசிங்க தொடர்ந்து. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் முடிச்சுடுவேன். மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, சீக்கிரம் பரலோகம் போயிட்டோம்னா தேவையில்லை, பிள்ளையெல்லாம் பாவம் செய்யாமல் எல்லாரும் போயிடுவோம். ஆனால் அது சரியில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. சீக்கிரம் டக்குன்னு வந்து நம்ம எப்படியாவது பரலோகம் போயிட்டோம்னா தேவையில்லை, பிரச்சனை இல்லாமல் போயிடலாம். ஆனால் அப்படி சொல்லலை. இயேசுங்க சொல்றாரு, சொல்லுங்க ஆமென். தீமை நின்று அவர்களை காக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். 15 வசனம் வாசிங்க. நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்புனது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு அருள். இது உங்களை என்ன ஆக்கும்னா தேவனுடைய மனுஷர்களாய் நிலைநிறுத்தும். நான் அனுப்புறது போல பிதாவே நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. தீமை என்று நீர் அவர்களை காப்பாற்ற வேண்டிக் கொள்கிறேன். கேட்டின் மகன் கெட்டுத்தான் போவான். ஏன்னா கேட விரும்புறவனை ஒன்றும் செய்ய முடியாது, யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது. கேட விரும்புறான் பாருங்க, அவனை எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் மற்றவர்கள் மேல் அவர் கிருபையோடு காத்து கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் எளிமை நிற்போமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். தேவன் விரும்புகிற சீடர்